முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஷ்ணு, நீ ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்க? எதுக்கு அழுகுற? அத்தை அத்தை அத்தை, என்னென்ன அழுவாமல் சொல்லு. விஜயண்ணாவும் வேதாவும் தண்ணியில் அடிச்சிட்டு போகிறாங்க. என்னது? ஆமாம் அத்தை, அங்கே பாரு. உமா பார்க்கும்போது வேதாவும் விஜயும் வெகு தூரத்தில் போய் கொண்டிருந்தார்கள். ஐயோ வேதா! கத்திக்கொண்டே உமா தண்ணீரில் குதிக்க, மதிய வேலை என்பதால் ஆற்றின் அருகில் யாரும் இல்லை. பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையாக வந்த மூர்த்தி அப்படியே மகனையும் பார்த்துட்டு போகலான்னு அவனுக்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஆற்றின் குறுக்கில் இருக்கிற நடைப்பாலத்தின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்க, ஆற்றின் கரையில் நின்று விஷ்ணு அழுது கொண்டிருக்க அவனை பார்த்துவிட்டு வேகமாய் வந்த மூர்த்தி, ஏடா விஷ்ணு, நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? மாமா மாமா, என்ன ஆச்சு? உச்சி வேலையில் நீயே இங்கே நிற்கிற? அத்தை, வேதா, அண்ணா எல்லாரும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க சொல்லிவிட்டு விஷ்ணு கதற, ஐயோ வேதா என்று கதறியபடி நெஞ்சை பிடித்து கொண்ட மூர்த்தி தண்ணீரில் சாய, அவரது கூச்சலை கேட்டு தூரத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அக்கா அங்கே பாரு, யாரோ ஒரு பையன் ஆத்தங்கரையில் நின்று அழுதுகிட்டு இருக்கான், ஒரு ஆள் தண்ணியில் குதிக்கிறாரு, என்னன்னு தெரியல, ஓடியா போய் பார்க்கலாம். எல்லோரும் ஆற்றன் கரையோரம் ஓடி வர, ஐயோ என்னடி இது, இவன் மருதண்ணன் பையன்ல, இவன் ஏன் இங்கே நின்று அழுகுறான்? ஆண்களும் பெண்களுமாய் ஒரு 7-8 பேர் ஓடி வர, என்னடா ஆச்சு? விஷ்ணு நடந்த விஷயத்தை சொல்லவும், ஐயோ என்று பதறியபடி ஆண்கள் 4 தண்ணீரில் குதித்தனர். அதற்குள் அங்கு எல்லாமே முடிந்திருந்தது. நீச்சல் தெரியாத உமா நேராய் சுழல் சிக்கிக்கொண்டு உயிரை விட்டிருக்க, நெஞ்சை பிடித்து கொண்டு மூர்த்தியும் உயிரை விட்டிருந்தார். ஏன் திலகா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உமா வரவே இல்லை, என்னன்னு போய் பாரு. விஜயா முறுக்கு வேலை முடிந்துவிட எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தார். திலகா வெளியே வந்து பார்க்க, அதற்குள் ஆற்றம் கரையிலிருந்து ஒருவர் ஓடி வர, விஜயாக்கா விஜயாக்கா சத்தம் கேட்டு விஜயா உள்ளிருந்து வெளியே ஓடி வந்தார். என்ன ராசு, ஏன் அப்படி கத்திக்கிட்டு வர? அக்கா, குடியே முடிவு போச்சு. என்னடா என்னென்னோ சொல்கிற? உன் நாத்தனாவும் நாத்தனா வீட்டுக்காரரும் ஆற்றுல உணமாக கிடக்குறாங்க. என்னடா சொல்கிற? உன் பிள்ளையும் நாத்தனா பிள்ளையும் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஏடா உளர்ற? அக்கா சத்தியமாக தான் சொல்கிறேன், நீ முதல்ல ஆத்தங்கரைக்கு வா. ஒரு நிமிஷம் திலகாவும் விஜயாவும் நடப்பது புரியாமல் ஆத்தங்கரைக்கு ஓட, அதற்குள் உமாவையும் மூர்த்தியையும் தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்து போட்டு வைத்திருந்தார்கள். அதற்குள் ஊர் வைத்தியரும் வந்துவிட, அவர்களை சோதித்துவிட்டு இருவரும் இறந்து விட்டதாக உறுதி செய்தார். விஜயாவும் திலகாவும் தலையில் அடித்து கொண்டு அழ, அதற்குள் விஷயத்தை கேள்விப்பட்டு மருதுபாண்டியும் ஓடி வந்தார். எவ்வளவு தேடியும் விஜயும் வேதாவும் யாருடைய கைக்கும் சிக்கவில்லை. எல்லாம் கனவு போல் நடந்து முடிந்தது. விஷயம் ரகுபதிக்கும் போக, அவரும் பதறியபடி சென்னையிலிருந்து ஓடி வந்தார். நாலா பக்கமும் ஆட்கள் பறக்க, தண்ணீர் ஓட்டத்தில் விஜயும் வேதாவும் வெகு தூரம் போயிருந்தார்கள். உமா மூர்த்தியின் இறுதி சடங்கு முடிந்ததும் தண்ணீரில் அடித்து சென்றவர்களின் நிலை தெரியாமல் எல்லோரும் கதறினர். ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்த விஜயும் வேதாவும் வர வழியில் பாறையில் மோதி முள்ளில் சிக்கி உடம்பெல்லாம் சிராய்ப்பு, தலையில் காயம்,
ஏகப்பட்ட அடிகளோடு ரத்தம் வழிய கரை ஒதுங்க ஆற்றின் கரையோரம் மூலிகை பறிக்க வந்த அந்த கிராமத்து வைத்தியர் 2 குழந்தைங்களும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டபடி கரையில் படுத்து கிடக்க, ஐயோ யாருன்னு தெரியலையே, உசுறு இருக்கான்னு பார்ப்போம். இருவரது நாடியையும் தொட்டு பார்த்தார். உசுறு இருக்கு. ஏ செங்கேனி, இங்கே வா. அவரது மனைவி ஓடி வர, என்னங்க யார் குழந்தைங்க? தெரியல, முதல்ல வீட்டுக்கு தூக்கு. ஆளுக்கு ஒரு பையனை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வர உடனடியாய் அவர்களுக்கு முதல் உதவி செய்தார். 2 நாட்களுக்கு பிறகே இருவரும் கண் விழித்தனர். ஏங்க ஓடியாங்க, பசங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. அவர்களிடம் வந்த வைத்தியர், தம்பிங்களா யாருப்பா நீங்கள்? இருவரும் திருவென முழிக்க, என்னங்க யாருன்னு கேட்டால் இப்படி முழிக்கிறானுங்க. இரு 2 பேரும் தண்ணியில் அடிச்சுட்டு வந்ததில் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கிறானுங்க. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 பசங்க ஆற்றுல அடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பஞ்சாயத்தில் சொல்லி வச்சுருக்கேன். யாராவது பிள்ளைங்களை காணோன்னு தேடி வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். நீ பொறுமையாக இரு. சரிங்க. வேதா விஜயின் நிலை தெரியாமல் குடும்பமே கதி கலங்கி இருக்க அவர்களை தேடி தேடி மருதுவும் ரகுபதியும் ஓய்ந்து போனார்கள். மாமா, சொல்லு ரகுபதி. ஊர் பஞ்சாயத்தில் சொல்லி வச்சது சரிதான். இருந்தாலும் நம்ம டவுனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு ஒன்றும் ஆகி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க மாமா. நம்ம டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி வா, போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம். இருவரும் காரில் கிளம்ப, அக்கா அக்கா. வைத்தியரின் வீட்டு வாசலில் துரை கத்தி கொண்டிருக்க வைத்தியரின் மனைவி வெளியே வந்தார். என்ன துரை, என்ன விஷயம்? 2 நாளாக வயிறு வலிக்குது, ஏதாவது மருந்து கொடுங்களேன். வைத்தியர் இப்போ தான் மருந்து பறிக்க போயிருக்காரு. நீ மதியானத்துக்கு மேலே வரியா? வேதாவும் விஜயும் பின்புறம் விளையாடி கொண்டிருக்க, யாருக்கா அந்த பசங்க? அட 2 பசங்களும் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்தானுங்க. அவனுங்க யார் என்னன்னு அவனுங்களுக்கே தெரியல பாவம். எனக்கு இந்த பசங்களை நல்லா தெரியும்க்கா. நிஜமாவா சொல்கிற? நிஜமாதான்க்கா, எனக்கு இந்த பசங்களை நல்லா தெரியும். நீ பசங்களை என் கூட அனுப்பு, நான் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறேன். அவனுங்களை காணாமல் அவங்க வீட்டில் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. நிஜமாவாடா சொல்கிற? கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. சரி இரு, வைத்தியர் வந்துட்டோம், அவர்கிட்ட சொல்லிவிட்டு அனுப்புகிறேன். அவர்கிட்டலாம் எதுக்குக்கா, என் கூட அனுப்பு. அவர் வர வரைக்கும் நான் காத்திருக்க முடியாதே. அப்படியா சொல்கிற? வைத்தியருக்கு தெரிஞ்சால் திட்டுவாருடா. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டார், நீ அனுப்பிவிடு. என்னடி சொல்கிறான் களவாணி பையன்? வைத்தியர் பின்புறம் வந்து நிற்க அவரை பார்த்ததும் துரை ஒரு கணம் நடுங்கினான். அந்த பசங்க யார் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுல்ல, துரைக்கு அவங்கள நல்லா தெரியுமா, அதான் கூட அனுப்ப சொல்கிறான். கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறானா. அந்த பிள்ளைங்களை காணாமல் அவங்க வீட்டில் எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படியா? அந்த பசங்க பேர் என்ன துரை? அது அது என்னடா தெரிஞ்ச பசங்கன்னு சொல்கிற, பேர் கூட தெரியாதா? பேரெல்லாம் தெரியாது வைத்தியரே, ஆளை மட்டும் தெரியும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் அந்த பசங்களோட அம்மா அப்பாவை இங்கே கூட்டிக்கிட்டு வா, நான் அவங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, வேணும்னா கூட அனுப்புங்க, நான் கொண்டு போய் விட்டுடுறேன்.
டேய், நீ யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லை உன் கையை காலை உடைக்கவா? துரை அங்கிருந்து வேகமாய் ஓட, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அவனே ஒரு களவாணி பையன், அவன் சொன்னான்னு பச்சை பிள்ளைங்கள அவன் கூட அனுப்ப சொல்கிற? திருட்டு பையன்டி அவன். பிள்ளைங்களை கொண்டு போய் எங்காவது விற்றாலும் விற்றுருவான். என்னங்க சொல்கிறீங்க? இங்கே பாரு, எனக்கு தெரியாமல் பிள்ளைங்களை எங்கேயாவது யார் கூடயாவது அனுப்பிச்ச தொலைச்சி போடுவேன். என் தங்கச்சி வீட்டிலேருந்து வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கு. இப்போ தான் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனான். நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி ரவைக்கு நான் வர முடியாது, நாளைக்கு ரவைக்கு தான் வருவேன். எங்களோட பார்த்து பத்திரமா இரு. இந்த மருந்தை எல்லாம் உள்ள வை, நான் வரவா? பார்த்து போய் வாங்க. வைத்தியர் வெளியே கிளம்ப கொஞ்ச நேரத்தில், ஏய் பிள்ளைங்களா, நல்ல தண்ணி காலி ஆயிடுச்சு, நான் போய் பக்கத்தில் இருக்கிற கிணத்துலேருந்து நல்ல தண்ணி கொண்டு வரேன். நீங்கள் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருங்க. சரிங்கம்மா. வைத்தியரின் மனைவி குடத்தோடு கொஞ்சம் தள்ளி இருக்கும் கிணற்றுக்கு போக, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த துரை நேராய் குழந்தைகளிடம் வந்தான். பிள்ளைங்களா, இங்கே வாங்க. இருவரும் துரையிடம் ஓடி வர, உங்களை வைத்தியர் கூட்டி வர சொன்னார், சீக்கிரம் வாங்க போகலாம். 2 பேரும் துரையின் கையை பிடித்து கொள்ள, வைத்தியரின் கண்களில் மாட்டாமல் துரை வேக வேகமாய் இருவரையும் ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போனான்.